கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நம்மிலே அன்பு கூறுவதற்கு அவர் தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். சுகந்த வாசனையாக நமக்கு மாறினார். அப்படியாக ஒரு தாய் அவர்கிட்ட எல்லாரும் கேட்டாங்க, உங்களுக்கு எந்த வாசனை ரொம்ப அதிகமாக பிடிக்கும்? பூ வாசனையா, இல்லை சென்ட் வாசனையா, பழ வாசனையா? இப்படி நிறைய வாசனைகள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி வாசனைகள் நிறைய இருக்குது. ஆனால் அந்த தாய் சொன்னாங்க, என் மகன் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி அவன் வெற்றி வாகை சூடி அந்த கப்பை வாங்கிட்டு வரும்போது அவன் காலில் இருக்கிற அந்த சாக்ஸினுடைய வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்களாம். ஏன் இது ரொம்ப உங்களுக்கு அதிகமாக பிடிக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, அவன் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவதற்கு அவன் காலில் அணிந்திருந்த அந்த ஷூ, அந்த சாக்ஸு தான், அந்த சாக்ஸு தான் மெயின். அந்த சாக்ஸை கழட்டி பார்க்கும்போது அவன் உடம்புலேருந்து வழிஞ்ச அந்த வேர்வை அவனுடைய காலில் பட்டு, அந்த காலில் அந்த சாக்ஸு அதை முகந்து பார்க்கும்போது எனக்கு அந்த வாசனை ரொம்ப அதிகமாக பிடிக்கும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே நமக்காக சிலுவை பரிந்தும் அவர் வெற்றி வாகை சூடினார். அவருடைய ஓட்டப்பந்தயத்தில் சாத்தானை ஜெயித்து, உலகத்தை ஜெயித்து, மாமிசத்தை ஜெயித்து இல்லையா, கண்களின் இச்சையை ஜெயித்து, ஜீவனத்தின் பெருமையை ஜெயித்து, சாத்தானை சிலுவையிலே நசுக்கி, சாத்தானை சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். அவருக்கு பிடித்த வாசனை அந்த சுகந்த வாசனை. அப்படியாக ஆதியாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 21வது வசனம் 21வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, நோவாவை ஆண்டவர் காப்பாற்றினதற்காக அவன் நன்றி பலி செலுத்துகிறான். நன்றி பலி செலுத்தும் போது சகல விதமான நல்ல பறவைகள், நல்ல அந்த பரிசுத்தமான மிருகங்களை அவன் தெரிந்து கொண்டு அங்கே அவன் பலி செலுத்துகிறான். அவன் பலி செலுத்தும் போது கர்த்தர் இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியில அந்த சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார்னு போட்டு. ஆப்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல எல்லா அழிவு நாசமோசங்களுக்கு நோவாவுடைய குடும்பத்தை தேவன் பாதுகாத்தார். அந்த பாதுகாத்ததற்கு அவன் நன்றி சொல்லும்படியாக அவன் பலி செலுத்தினான், சர்வாங்க தகன பலி செலுத்தினான். அதுல அந்த பலியினுடைய வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் கல்வாரியிலே அவர் பலியானார். அவருக்கும் அந்த சுகந்த வாசனை தான் பிடிக்கும். அதே போல அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம பலி செலுத்தும் போது அந்த பலியை அவரே வாசனையான அந்த சுகந்த வாசனை முகர்ந்தார். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நன்றி உள்ள ஒரு பிள்ளைகளாக மாறுவோம். இந்த உலகத்தை ஜெயிக்கும் போது அவருடைய பலத்தினாலே, அவருடைய கிருபையினாலே, அவருடைய பலத்தினாலே, அவருடைய வல்லமையினாலே, அவருடைய வார்த்தையினாலே, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, அவருடைய வசனத்தினாலே நாம சாத்தானை ஜெயித்த பொழுது அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்பது எதுன்னா, அவருக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தும் போது அந்த பலியிலே அவர் அந்த வாசனையை முகர்வார். ஆமேன். நீங்களும் நானும் அப்படி சர்வாங்க தகன பலி செலுத்துவோமா? கர்த்தர் அந்த சுகந்த வாசனையை முகர்வார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை நேரத்தில் ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்கள் தேவைகளை சந்திங்கப்பா. இந்த வாரத்தின் முதல் நாளில் அவர்கள் பிரயாணப்பட்டு போகிற பிரயாணத்தை ஆசீர்வதிங்க. கைட்டு சேர வேலை, வருமானம், தொழில் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you everybody. Thank you.